ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என் வேலையில் சலித்து விட்டேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ ஆம் ஃபேட் அப் வித் மை ஜாப். ஐ ஆம் ஃபேட் அப் வித் மை ஜாப். இங்க ஃபேட் அப் இதுக்கான தமிழ் அர்த்தம் சலித்து விட்டது. சொல்லி சலித்து போய்விட்டது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டயர்ட் ஆஃப் சேயிங். டயர்ட் ஆஃப் சேயிங் இதை இப்படியும் சொல்லலாம். ஃபேட் அப் பை சேயிங். ஃபேட் அப் பை சேயிங். நான் உங்களை இந்த விஷயத்தில் இழுக்க மாட்டேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ won't drag you into this matter. I won't drag you into this matter. இங்க drag கான தமிழ் அர்த்தம் இழுக்கிறது. என் வாயை கிளறாத. இதை நம்ம பேச்சு வழக்குல சொல்வோம். ஆக்சுவலா இதுக்கான அர்த்தம் என் வாயிலிருந்து வார்த்தைகளை பறிக்காதே. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத். டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத். உப்பு நீரில் வாய் கொப்பளிக்கவும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா gargle with salt water. gargle with salt water. இங்க gargleக்கான தமிழ் அர்த்தம் கொப்பளிக்கிறது. அவன் குரல் அவளை திடுக்கிட வைத்தது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா his voice startled her. his voice startled her. இங்க ஸ்டார்டலுக்கான தமிழ் அர்த்தம் திடுக்கிட செய்வது. எனது செல்போனின் அழைப்பால் நாங்கள் திடுக்கிட்டோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா we were startled by the ring of my cell phone. we were startled by the ring of my cell phone. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.